மைக்கேல் என்கிற ஒரு டிவிகே நபர் அவர் போட்ட ஒரு பதிவு, குறிப்பாக இந்து கடவுள் முருகனை பற்றி ரொம்ப இழிவாகவும் ஆபாசமாகவும் போட்ட 2-3 பதிவுகள். ஆனால் அந்த மைக்கேலை கைது பண்ணணும்னு கொடுக்கப்பட்ட புகார். ஆனால் 2-3 நாளாகி மைக்கேல் கைது செய்யப்படவில்லை. ஏன் மைக்கேல் கைது செய்யப்படவில்லை அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஜோசப் விஜய் என்பதனால் மைக்கேல் கைது செய்யப்படவில்லை. பேரவைத் தலைவர் மேதகு பிரபாகர் அவர்களுடைய பெயரை கொண்ட ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் ஒரு கிறிஸ்தவர் என்பதனால் மைக்கேல் இந்து கடவுளை இழிவாகவும் ஆபாசமாகவும் பேசினாலும் அவர் கைது செய்யப்படவில்லை. மரிய வில்சன் நிதியமைச்சர், அவருடைய பெயர் மரிய வில்சன் என்பதனால் மைக்கேல் கைது செய்யப்படவில்லை. ஆதவர்ஜனா ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்தவத்துக்கு மாதிரி தான் திருமணம் பண்ணார், இந்த ஃபோட்டோலாம் பார்த்துருப்போம். அதனால் மைக்கேல் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு நாம சொல்லலை. இதெல்லாம் சங்கிகள் சோசியல் மீடியாவில் பொதுவெளியில் பேசுகிற விஷயங்கள். அப்போ இந்த சங்கிகள் ஏன் இப்படி பேசுகிறாங்க? ஏன்னா பட்ஜெட் வாசிக்கும் பொழுது அந்த ஜெபமாலையோடு உள்ளே வராருல்ல, சிலுவையை போட்டு பட்ஜெட் வாசிக்கிறாருல்ல, அந்த தேவை எங்கிருந்து வருது? அதே மாதிரி அண்ணன் வன்னியரசு அவர்கள் விவிலியத்தை கோட் பண்ணி உள்ளே பேசுகிறாருல்ல, அந்த தேவை எங்கிருந்து வருது? ஐயா மேதகு பிரபாகர் அவர்களுடைய பெயரை கொண்ட ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் பைபிளை கோட் பண்ணி பேசுகிறாருல சட்டமன்றத்துக்குள்ள, அந்த தேவை எங்கிருந்து வருது? இந்த தேவை எங்கிருந்து வருது அப்படிங்கிறத தெரிஞ்சோம்னாக்கா ஏன் சங்கிகள் இந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போ இதுக்கு பின்னாடி உள்ள ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அஜெண்டா என்ன? இந்த கிறிஸ்தவ லாபியை பெருசாக்கி இதன் மூலமாக ஹிந்துத்துவத்தையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவ வைக்கிற முக்கியமான ஒரு அஜெண்டாவை தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த டிவிகேயை வச்சு செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற மிக தெளிவான ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு விசிகா தெரிந்தே எப்படி துணை போகிறது அப்படிங்கிறத நம்ம சேர்த்தே பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கொண்டு போய் சேருங்க. முக்கியமான வீடியோ அப்படிலாம் நம்ம பேசவே மாட்டோம். ஆனால் இப்போ சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ முழுக்க முழுக்க பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மைக்கேல் அப்படிங்கிற அந்த டிவிக்கு சார்ந்த நபர் போட்ட பதிவுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்து கடவுள் முருகன் வந்து ரொம்ப இழிவாக ஆபாசமாக ரொம்ப தரக்குறைவாக பேசி போட்டிருக்காப்புல. ஒரு கைது செய்யணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட கோரிக்கைகள் சோசியல் மீடியா மூலமாக வலுத்து கொண்டிருக்கிறது. 2-3 நாளாக ஏன் கைது பண்ணல? ஏன்னாக்கா அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்தவர், நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ லாபியை வச்சு தான் இங்கே நீங்கள் ஆட்சியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள், முதல்வர் ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்தவர். அதே மாதிரி நீங்கள் பேரவைத் தலைவராக யாரை போட்டிங்கன்னாக்கா மேதகு பிரபாகர்களுடைய பெயரை கொண்டு ஜே.சி.டி. பிரபாகர் அப்படிங்கிற அவர் ஒரு கிறிஸ்தவர். அப்போ அவர் கிறிஸ்தவம் பற்றி நிறைய பேசிகிட்டு இருப்பார் பொதுவெளியில். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு கிறிஸ்தவர் தான் நீங்கள் பேரவைத் தலைவராக போடுறீங்க. ஏன் வேறு யாரும் பேரவைத் தலைவராக கிடைக்கலையா? வேறு மதத்தில் பேரவைத் தலைவருக்கான தகுதியை யாருக்கும் இல்லையா? எதுக்கு நீங்கள் கிறிஸ்தவரை பேரவைத் தலைவராக போடணும்? அது மட்டும் இல்லாமல் நிதியமைச்சராக மரிய வில்சன் என்கிறவர் போடுறீங்க. மரிய வில்சன் ஒரு கிறிஸ்தவர். மரிய வில்சன் மேலே ஏற்கனவே வீடு பூந்து தாக்கின கேஸ் இருக்குது. அதுவும் குறிப்பாக அவங்களோட சொந்த அண்ணி அந்த வீட்டில் உள்ள பெண்களையே எவ்வளவு மோசமாக கட்டை எடுத்து அடிக்கிற வீடியோக்கள் வைரலாகியுமே நீங்கள் வந்து அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பீங்கன்னா, இப்போ மரிய வில்சன் என்கிற அந்த பேர் மட்டும் தானே காரணமாக இருக்க முடியும். இப்படி ஒரு கட்சியில் ஒரு ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆனிச்சுனாக்கா எந்த கட்சியாவது அவங்களுக்கு இப்படி ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா? அதுவும் நிதியமைச்சர் கொடுப்பாங்களா? அப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்கனாக்கா அதுக்கு பின்னாடி மரிய வில்சன் என்கிற பேர் தானே காரணம். அப்போ ஆதவர்ஜனா நம்ம சொல்லவே தேவையில்லை. அவர் ஒரு கன்வெர்ட்டட் கிறிஸ்டின். அவர் கல்யாணமே கிறிஸ்தவ முறை தான் நடந்துச்சு. கிறிஸ்தவ முறை கல்யாணம் பண்ணும்போது அவர் வந்து கிறிஸ்தவராக கன்வெர்ட் ஆன நம்ம வீடியோலாம் பார்த்துருப்போம். அப்போ பாருங்க, அவரும் ஒரு கிறிஸ்தவர். இப்படி வந்து நீங்கள் எல்லாரையுமே சுற்றிலும் கிறிஸ்தவர்களாக நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் அந்த மரிய வில்சன் வந்து பட்ஜெட்டை வாசிக்கிறது வரும் பொழுது அந்த ஜெபமாலையோட பட்ஜெட் எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ ஜெபமாலையோடு உள்ள வராரு, சிலுவையை போட்டு தான் அவர் பட்ஜெட்டையே பேச ஆரம்பிக்கிறாரு. பேசும்பொழுது பேரவைத் தலைவர் வந்து நிறைய இடங்களில் பைபிளை கோட் பண்ணி பேசுகிறாரு. அந்த பேரவைக்குள்ளேயே சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பைபிளை கோட் பண்ணி பேசுறது, பைபிளில் உள்ள கதைகளை கோட் பண்ணி பேசுறது. அப்புறம் பாருங்க, நம்ம வன்னியரசன் அவர் வந்து அம்பேத்கர் பெரியார் தான் பொது மேடைகளில் பேசுவார். அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ், அயோத்தியாச பண்டிதர், ரட்டமலை சீனிவாசன் இப்படி கோட் பண்ணி பேசிட்டு இருந்தவர் சட்டமன்றத்தில் போயிட்டு நீ விவிலியத்தை கோட் பண்ணி பேசுறாரு. அப்போ இந்த தேவை எங்கிருந்து வருது? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்தவ கட்டமைப்பு. அதனால தான் இந்த மைக்கேல் என்கிற அந்த கிறிஸ்தவர் ஹிந்து கடவுளை வந்து இவ்வளவு ஆபாசமாக இழிவாக பேசும் பொழுது நீங்கள் அவரை பாதுகாக்கிறீங்க. அப்போ இது கிறிஸ்தவர்களுக்கான ஒரு ஆட்சி நடக்கிறதே தவிர இதில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ ஹிந்து கடவுள்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஹிந்து கடவுள்களுக்கே இந்த நிலைமைனாக்கா ஹிந்து மக்களுக்கு என்ன நிலைமைங்கிறத ஹிந்துக்களாகி நீங்கள் தான் யோசிக்கணும். எப்படி பார்த்தீங்களா? அர்ஜுன் சம்பந்த மாதிரியே பேசணும் பார்த்தீங்களா? இதுதான் வெளியில் மாரிதாஸ் உட்பட இந்த சங்கிகள் முழுக்க ப்ரொபகண்டாவாக கொண்டு போகிறது இதுதான். அப்போ ஏன் இதை ப்ரொபகண்டாவாக கொண்டு போகணும்? இந்த பதிவுக்கு ஏன் கைது பண்ணாமல் இருக்காங்க? இது தெரிஞ்சே தான் கைது பண்ணாமல் இருக்காங்க. இப்படி ஒரு பதிவை தெரிஞ்சே அவர் போடல. அவரே வழக்கமாக
அந்த சோஷியல் மீடியாவில் வழக்கமாக அந்த பூனா சூனான்னு பேசுறது ஒரு வழக்கமாக இருக்கும் இல்லைங்களா? அப்படி ஒரு போகிற போக்கில் ஒரு ட்வீட்டை போடுறாராம். பின் விளைவுகள் தெரியாமல் ஒரு ட்வீட்டை போட்டு உட்காந்துருக்கு. அப்படி அந்த பையன், அந்த மைக்கேலுங்கிற பையனை சுற்றி தான் இன்றைக்கி அரசியலே நடக்க போகுதுங்கிறது அந்த மைக்கேலுக்கு தெரியாது. நான் மைக்கேல் தெரியாதுல்ல. சரி, அப்போ இந்த பதிவை வந்து இதுக்காக அவர் யாரோ சொல்லி போட்டார் அப்படி கிடையாது. இப்படியாப்பட்ட பதிவுகள் இந்த அரசியலுக்கு தேவை அப்படிங்கிறதுனால சோஷியல் மீடியாவில் சங்கிகள் கண்ணில் எண்ணெயை ஊற்றி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மைக்கேல்ங்கிற பேரோடையோ அல்லது ஒரு ஸ்டீஃபன்கிற பேரோடையோ அல்லது இந்த கிறிஸ்தவ பெயர் தாங்கிய யாரோ ஒருத்தருடைய பெயர்லேருந்து அவர் இந்த மாதிரி ஒரு பதிவுகள் போடணுங்கிறதா அவங்களுடைய எண்ணம். ஏன்னாக்கா இதுதான் அவங்களுடைய அரசியல். அந்த அரசியலை கட்டமைக்கிறதுக்கு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே தாவேகாவை அவங்க கொண்டாந்து உட்கார வச்சது. சீமான் போகிற போக்கில் சும்மா மேடையில் வந்து நீ நடிக்கும் பொழுது விஜய் தானே இருந்த, எப்படி அரசியலுக்கு வரும்பொழுது ஜோசப் விஜயா மாறணும்னு கேட்டது சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னாக்கா இதுதான் ஆர்எஸ்எஸ் இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிற அரசியல். நம்ம முன்னாடியிலேருந்து சொல்கிறோம், எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்து சொல்கிறோம், தாவேகா பிஜேபியினுடைய பி டீம், ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ள குழந்தை என்பதை நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதை சொன்ன நம்மளுடைய ஆசான், நம்மளுடைய வாத்தியார் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அவரோட நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு திடீர்னு எனக்கு ஒரே நாளில் எனக்கு ஞானோதயம் வந்துருச்சு, அவர் இன்னைக்கு அம்பேத்கர் பேரன், ஏன்னா முதல்ல அப்படி தான் நினச்சா அப்புறம் நான் அவரு மாற்றிக்கிட்டு போகலாம் நிலைப்பாட்டை, கட்சியை காப்பாற்றணும் அல்லது அப்படி இல்லைனாக்கா நாம் ஒருவேளை திமுக கூட கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு நாம் நினைச்சாலும் கூட கட்சியில் உள்ள முன்னணி பொறுப்பாளர்கள் நிறைய பேர் வந்து ஆதவர்ஜுனா சொன்னது மாதிரி முன்னாடியே விலை போய் விட்டார்கள். அதனால கட்சியே ஒட்டுமொத்தமாக தாவேகாவுக்கு போயிடும். அப்போ நம்ம யாரும் இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆத்துறது விசிகா போட மாட்டேங்கிட்டு அப்படிங்கிறதுனால சரி அப்போ எல்லாரும் சேர்ந்து அங்கே போய்டும், கட்சியும் காப்பாற்றுறது மாதிரி இருக்கும், நம்மகிட்டே கட்சி இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் அப்படின்னு அவர் பூட்ஸ்லேருந்து அவர் யோசிச்சிருக்கிறது. அதுக்காக நாம் அவர் பூட்ஸில் நின்று யோசிக்க முடியாது. எனக்கு அவர் பூட்ஸுங்கிறது அவரோட பூட்ஸு, அது விசிகானுடைய பூட்ஸு, அது மக்களுடைய பூட்ஸ் கிடையாது. நாம் எப்போவுமே பொதுமக்களுடைய பூட்ஸ் வந்து பார்க்கணும், தமிழ்நாட்டினுடைய பூட்ஸ் வந்து பார்க்கணும், தமிழ் மண்ணில் உள்ள பூட்ஸ் வந்து பார்க்கணும். தவிர அவர் பக்கம் உள்ள நியாயம்ட்டு அவர் பூட்ஸை நாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் இப்படி ஒரு இந்த கிறிஸ்தவ லாபி அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் தெரிஞ்சே தான் அதை நடத்துது. அப்போ சீமான் சொன்னது இது ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை ஓப்பனாக வெளியில் பேசுகிறார். இப்போ பேசுகிற சீமானு எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசியிருக்கலாமே, ஏன் பேசலை? ஏன்னாக்கா அவருக்கு கட்டளையிடப்பட்டது இப்பொழுது தான். ஏதோ சீமான் வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறாரு, சாட்டை துரைமுருகன் தாவேகாவையும் விஜயும் போட்டு பயங்கரமாக ரோஸ் பண்ணுறாப்புல அப்படின்னு நிறைய உடன்பிறப்புகள் ஷேர் பண்ணுறீங்களா? நீங்கள்லாம் வெட்கப்படக்கூடிய கூனி குறுகக்கூடிய நாள் வெகு விரைவில் வரும் பாருங்க, வெகு விரைவில் வரும். அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ இந்த கிறிஸ்தவ லாபியை வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி இப்போ ஒரு கிறிஸ்தவ பேரை கொண்ட ஒருத்தர் வந்து இந்து கடவுளை பற்றி பேசும்பொழுது கைது பண்ணக்கூடாது, அதை வந்து இன்னும் பெரிய பேசு பொருளாக்கணும்னு இப்போ இந்த மைக்கேல் போட்டார்ல, இவருக்கு எதிராக பாருங்கள் சங்கிகள் இன்னும் கொஞ்ச நாளில் களமாடுவாங்க பாருங்க. இது வந்து கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சி. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி ஒரு பதிவு திமுக ஆட்சியில் யாராவது போட்டிருந்தாக்கா பாஜக எந்த அளவுக்கு களத்தில் இறங்கி செயல்பட்டுருக்கோம், எந்த அளவுக்கு உடனடியாக இறங்கி ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பதிவே போடாத பொழுதே பதிவு போட்டாங்கன்னு பொய் சொல்கிற பிஜேபிக்கு உண்மையிலேயே ஒருத்தன் ஒரிஜினல்லேருந்தே ஒரு பதிவு போட்டாங்க, அது எவ்வளவு அல்வா சாப்பிட்ற மாதிரில அவங்களுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்றது மாதிரில. அப்போ எடுத்து எவ்வளவு செய்ன்னு செய்வாங்க. எல்லா மாவட்டங்களையும் எப்படி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி வார இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. அப்போ டிவிகே ஆட்சியில் நம்ம பழனி கோயிலினுடைய நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்படுது. இந்த 2 கோடி ரூபாய்க்கு 100 கோடி ரூபா விலை மதிப்பு உள்ள லேண்டை விற்கிறாங்க, கைமாத்தல் நடந்திருக்கு. இதை எவ்வளோ பெரிய ப்ரொபகண்டாவாக பாருங்க. அவர் ஒரு ஜோசப் விஜய் கிறிஸ்தவர்கள் பூரா பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லா கிறிஸ்தவர்களுடைய பெயரையும் மட்டும் லிஸ்ட் எடுத்து போட்டு இத்தனை கிறிஸ்தவர்கள் எப்படி சட்டமன்றத்துக்குள்ளே வந்தாங்க, அப்போ இது கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சி. அதனால தான் பாருங்க பழனி கோயில், நம்மெல்லாம் முருகன் வந்து நமக்குலாம் பெரிய கடவுள், பழனிங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மதம் சார்ந்த ஒரு கோவில் இது. அப்போ இந்துக்களுடைய ஒரு புனிதமான இடம், அந்த இடத்தையே பாருங்க 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ளது 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்கனாக்கா இவங்களுக்கு எப்படி ஹிந்து மதத்தின் மீது ஹிந்து கடவுள் மீது இவங்களுக்கு என்ன பற்று இருக்கும் இவங்களுக்கு? இதுவே கிறிஸ்தவ மதத்தில் உள்ள கிறிஸ்தவ கடவுளுக்கு சொந்தமான அல்லது கிறிஸ்தவ மிஷினரிக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் விலை மதிப்புள்ள இடத்த 2 கோடி ரூபாய்க்கு எங்கேயாவது தாவேக அரசுல ஆட்சி நடக்கும்போது எங்கேயாவது நடந்திருக்கா? ஏன் நடக்கலை? ஏன்னாக்கா கிறிஸ்தவர்களுடைய கட்டமைப்புகள் அப்படியே அவங்களுக்கு பாதுகாக்கப்படணும். அப்போ ஹிந்துக்களுடைய கட்டமைப்புகள், கோவில் கட்டமைப்புகள், வருமானங்கள் எல்லாம் காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சியில் தெரிஞ்சே இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு இந்நேரம் பேசியிருப்பாங்களா மாட்டாங்களா? இந்நேரம் அர்ஜுன் சம்பத்து மேடைக்கு மேடை அதை பேசியிருக்கணுமா வேணாமா? இந்நேரம் ராமர் ரவிக்குமார் அதை பெருசாக கையில் எடுத்துருக்கணுமா இல்லையா? பிஜேபி மாநில தலைவர் இதை வச்சு கூட்டம் போட்டிருக்கணுமா இல்லையா?
ஏங்க வடக்கே இருந்து நீங்கள் ஆளை கொண்டாந்து இங்கே கொண்டாந்து இறக்கி இதை பெரிய ப்ரொபகண்டாவாக மாற்றிருக்கணுமா இல்லையா? திமுக ஆட்சியில் செஞ்சீங்களா இல்லையா? திமுக ஆட்சியில் பிஜேபி இதை செய்ததா இல்லையா? மைக்கேல்பட்டினம் தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள ஒரு அந்த ஊரே என்னன்னாக்கா, அந்த ஊர் பேர் வேற, முழுக்க கிறிஸ்தவர்களாக அந்த மக்களை வந்து மதமாற்றம் செஞ்சு அந்த ஊர் பேரையும் மைக்கேல்பட்டினம் மாற்றிட்டாங்கலாம் பேசினாங்க. அப்போ என்னன்னாக்கா, ஒரு மாணவி ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க. அப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியாகுது. அந்த வீடியோவை வெட்டி ஒட்டி அண்ணாமலை அவர்கள், அப்போ பிஜேபி மாநில தலைவர், அவருடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் போடுறாரு. ஒரு பொய்யான பரப்புரையோ வன்மத்தை கேட்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான வேலையை அன்னைக்கு அண்ணாமலை செஞ்சார். அதை திமுக சட்டப்படி டேக்கிள் பண்ணி அண்ணாமலை செஞ்சது தப்புன்னு நிரூபிச்சிச்சு. ஆனால் அண்ணாமலை என்ன சொன்னாப்புனாக்கா, இந்த மாணவியை அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் படிக்கிறாங்க, அந்த மாணவி ஹிந்து, அவங்கள வந்து கட்டாய மதமாற்றம் செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க, அது பிடிக்காமல் அந்த குழந்தை வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு ஒரு நேரேஷனை செட் பண்ணுறாங்க. ஆனால் உள்ள அப்படி எதுவுமே நடக்கலை, கட்டாய மதமாற்றம் என்பது உள்ள நடக்கலைங்கிறது ரிவீல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்புறம் அந்த பாப்பாவுடைய முழு வீடியோ எடுத்து போட்டாக்கா அப்படி இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ அன்னைக்கு அப்படி இல்லாத பொழுது இந்த வீடியோ வெட்டி ஒட்டி போட்டு இந்த ஆட்சி இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி பாருங்க, இது மைக்கேல்பட்டி என்கிற ஒரு கிறிஸ்தவ பெயரை கொண்ட ஒரு ஊராகவே இந்த ஊரை மாற்றிருக்கனாக்க கிறிஸ்தவ லாபியை புரிஞ்சுக்குங்க பாருங்க, இந்த கிறிஸ்தவ மிஷனரிஸ் வந்து கட்டாய மதமாற்றம் பண்றாங்கன்னு அன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசின பிஜேபி இன்னைக்கு லட்டு மாதிரி ஒரு மேட்டர் கிடைச்சிருக்கு ராஜா. பழனி கோயில் ஜோசப் விஜய், இதை விட ஒரு என்ன வேணும் உங்களுக்கு? இதே மாதிரி பழனி கோயிலில் இதே ஆட்சினா இன்னொரு இடத்துலையும் இதே மாதிரி நடந்திருக்கு. வேற ஒரு லேண்டை வந்து இந்த மாதிரி குறைஞ்ச விலைக்கு கைமாற்றி விட்டுருக்காரு. இதே அந்த மாத்தின ஒரு பேர் கூட ஜஸ்டின் மணிகண்டன் பாருங்க, ஜஸ்டின் மணிகண்டன், ஜோசப் விஜய், பழனி ஆண்டவர் கோயில், இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு? என்ன லட்டு வேணுமா, பிரசாதம் வேணுமா, என்ன வேணும்? இதுக்கு மேலே அல்வா துண்டு மாதிரி எடுத்துகிட்டு போய் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண வேண்டிய பிஜேபி ஏன் செய்யலை? அப்போ அவங்க ஒரு திட்டமிடல் வச்சுருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இப்போ சேகரிப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது. 1 2 3 4 5 6 2 3 வருஷம் இதெல்லாம் நிறைய நடந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு பாருங்க, ஹிந்துக்களுக்கு எதிரான ஆட்சி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு நேரட்டிவை செட் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்போ இது விஜய் இங்கே ஆட்சி புரிகிறதுலாம் நடக்குதா? அப்படி இல்லை. விஜயை கொண்டாந்து உட்கார வச்சதே பிஜேபி தான். விஜயை பிஜேபி இதற்காக தான் உட்கார வைத்திருக்கிறது. அப்படி இல்லைனாக்கா நமக்கு நடிக்கும் போது திரையில விஜய்னு போட்டதான் நமக்கு தெரியும். நமக்கு என்ன ஒரு ஜோசப் விஜயா அல்லது முக்தார் விஜயா நமக்கு என்ன தெரியும்? அவர் யாராக இருந்தால் நமக்கு என்ன? அவருக்கு பிடிக்கிற மதத்தை அவர் ஃபாலோ பண்ணுறாரு, அது வேற. இதை யாரும் போய் நீ இந்த மதமா அந்த மதமானு யாரும் பார்க்கறதில்ல. இங்கே இஸ்லாமிய நடிகர் அப்படிங்கிறதுனால ஒரு இஸ்லாமிய யாரும் இங்கே அந்த நடிகரை வந்து புறந்தள்ள போகிறதில்ல. ஒரு கிறிஸ்தவ நடிகர் அப்படிங்கிறனால, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் நடிகர் அப்படிங்கிறனால அவர் யாரும் இங்கே புறந்தள்ள போகிறதில்ல. நல்லா நடித்தா வரவேற்க போகிறாங்க, கொண்டாட போகிறாங்க. நல்லா நடிக்கிறனாக்க தூக்கி போட்டு மிதிக்க போகிறாங்க, அவ்வளோதான். விஜய்னு தான் தமிழ்நாடு முழுக்க தெரியும். ஜோசப் விஜய்னு யாருக்குமே தெரியாது. ஜோசப் விஜய்னு யாருக்காவது தெரியுமா? அப்போ அந்த ஜோசப் விஜய்னு அழுத்தி கொண்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு கூட இருக்கிற எல்லாரும் அந்த கிறிஸ்தவ லாபியில் உள்ளவங்களா உட்கார வச்சு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே இதுவரைக்கும் ஒரு அமைச்சர் ஒரு பட்ஜெட்டை வாசிக்கும் பொழுது அவர் சார்ந்த அந்த மதத்தினுடைய அடையாளங்களை, அதாவது நீங்கள் தொப்பி போட்டுக்கலாம், நீங்கள் சிலுவை மாட்டிக்கலாம், பட்டையோ நாமமோ போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அதை யாரும் எதுவும் செய்ய போகிறது. நீங்கள் சட்டமன்றத்தை உள்ளேயும் போட்டுக்கலாம், வெளியிலையும் போட்டுக்கலாம். ஆனால் பட்ஜெட் வாசிக்கும் பொழுது அந்த ஜெபமாலையோடு அந்த பட்ஜெட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் சிலுவையை போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டை வாசிக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு மதம் சொல்கிறேன். எந்த மதத்துலையுமே இப்போ ஒரு பட்ஜெட்டை இது வரைக்கும் தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இந்த நிதித்துறை அமைச்சராக பல மதங்களை சார்ந்தவர்கள் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாரும் இதே மாதிரி பட்ஜெட்டை வாசிக்கும் பொழுது அந்த மத குறியீடுகளை வந்து வெளிப்படுத்தி இந்த இது போடுறது, ஜெபமாலையை எடுத்துகிட்டு வர்றது, ஜெபமாலையோடு எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது யாராவது இதற்கு செஞ்சுருக்காங்களா? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கிடையாது. மற்ற சட்டமன்றங்கள்லாம் நடக்கும், ஏன் பார்லிமெண்ட்லேயும் நடக்கும். யார் பண்ணுவாங்க அப்படின்னா பிஜேபிக்காரன் செய்வான். அதை பிஜேபிக்காரன் பட்ஜெட் எடுத்துகிட்டு ஆனால் திருப்பதிக்கு போகிறது, அல்லது பட்ஜெட் எடுத்துகிட்டு வேற ஒரு கோயிலுக்கு போகிறது, அல்லது மத அடையாளங்கள் வந்து அங்கே சட்டமன்றத்துக்குள்ளே பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி கத்துறது, இந்த மாதிரி சங்கிகள் பண்ணுவாங்க. சங்கிகளுடைய ஆட்சிகளில், அந்த சட்டமன்றங்களில், அந்த பார்லிமெண்ட்டுகளில் இது நடக்கும். நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அப்படி நடந்ததாக சரித்திரமே கிடையாது. அப்போ இது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளேயும் நடக்கணும். தமிழ்நாடு சட்டமன்றம்னாக்கா வெறுமனே சட்டமன்றம் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள பில்டிங்கு அதுக்குள்ளே நடக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. சட்டமன்றத்தில் நடக்குதுனாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அதை இலகுவாக கொண்டு போய் சேர்க்கணும், அதை நார்மலைஸ் பண்ணணும். ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே பேசுவதை நார்மலைஸ் செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திட்டம். அதுக்கு நேரடியாக இப்போ சனாதனம் குறித்தோ, ஒரு வர்ணாசிரமம் குறித்தோ,
அல்லது இந்த சாதிய பிரிவினை மக்கள்கிட்ட பிரிவினை ஏற்படுத்தி ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கிற இந்த இந்து மதம் கொண்டு வந்த சோக்கால்டு இந்த புராண இதிகாசங்கள் இருக்குல்ல, இதை மேற்கோள் காமிச்சு பேச முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க பேசுறதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்தவ அடையாளங்களோட நீங்கள் பைபிளையும் அப்புறம் என்ன விவிலியமா ஏதோ சொல்கிறாங்களே, அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த ஏற்பாடுகள்லாம் உள்ள அதில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டுகளை அதில் உள்ள வாசகங்களை நீங்கள் சட்டமன்றத்தில் அதை பேசி அதை டைலூட் பண்ணுறது. அப்போ மதம் சார்ந்த நீங்கள் பாருங்கள் ஜெபமாலையோட வர்றாரா, நாளைக்கே பாருங்கள் அடுத்த எலெக்ஷனில் பாருங்கள் பிஜேபிக்காரன் ஒரு 5-6 பேர் ஜெயிச்சிட்டான்னு வைங்க, அவன் என்ன தெரியுமா பண்ணுவான் சட்டமன்றத்துக்குள்ளே, அவன் இதே மாதிரி சனாதனத்தை மேற்கோள் காமிச்சு பேசுவான். அப்போ நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. என்ன செய்வீங்க கேட்டாக்க அவன் சொல்லுவான், ஏங்க தாவேக ஆட்சியில் அவங்க பைபிளை மேற்கோள் காமிச்சு பேரவைத் தலைவரை பேசினார். ஏன் ஜெபமாலையோட தானே அங்கே ஒரு பட்ஜெட் வாசிச்சார். இதுக்கு முன்னாடி வரலாறு நடந்திருக்கா? அவர் நடக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்க? சும்மா தானே இருந்தீங்க. அவர் சிலுவை போட்டு பட்ஜெட்டை வாசிக்கும் பொழுது சும்மா தானே இருந்தீங்க. நீங்கள் அவர் வன்னியரசு அவர்கள் விவிலியத்தை கோட் பண்ணி பேசும்பொழுது நீங்கள் சும்மா தானே இருந்தீங்க. அப்போ அவர் பைபிளை கோட் பண்ணி பேசும்பொழுது நீங்கள் சும்மா தானே இருந்தீங்க. பைபிளில் உள்ள கதையை சொல்லும்பொழுது சும்மா தானே இருந்தீங்க. அப்போ நான் ஹிந்து மதத்தில் உள்ள கதைகளை நான் மேற்கோள் காமிக்கிறேன், நான் மகாபாரதத்தில் உள்ள கதைகளை மேற்கோள் காமிக்கிறேன், நான் வர்ணாசிரமத்தில் உள்ள கதைகளை நான் மேற்கோள் காமிக்கிறேன், நான் சனாதனத்தில் உள்ள கோட்ஸை நான் மேற்கோள் காமிக்கிறேன். இதெல்லாம் ஹிந்து மதம்ங்க. உங்களுக்கு கிறிஸ்டின் மதத்துக்கு ஒன்று இருக்குன்னாங்க, ஹிந்து மதத்துக்கு ஒன்று இருக்குது. அப்போ கிறிஸ்டின் மதத்தில் உள்ளதை மட்டும் நீங்கள் பேசலாம், நாங்கள் சும்மா உட்காந்துருக்கணும் அவங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஹிந்து மதத்தில் உள்ளதை நான் பேசும்போது மட்டும் நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்பீங்களா? அப்போ நீங்களாம் ஹிந்து மதத்துக்கு எதிரானவர்களா? ரொம்ப ஈஸியாக அதை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அப்போ முன்னாடி பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே இதை பேசுகிறதுக்கு, இதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் முன்னாடி தாவேக்காங்கிற ஒரு டுபாக்கூர் ஆட்சியை, ஒரு கட் அவுட் ஆட்சியை, ஒரு வெத்துவேட்டு ஆட்சியை உட்கார வச்சுக்கிட்டு அதில் கிறிஸ்தவ லாபியை கிரியேட் பண்ணி இந்த கிறிஸ்தவ லாபியை கிறிஸ்தவர்கள் சம்மந்தப்பட்ட பைபிள் இதெல்லாம் அதிகமாக பேசி எனக்கா இன்னைக்கு பாருங்கள் பேரவைத் தலைவர் நமது மேதகு பிரபாகர் அவருடைய பெயர் கொண்ட ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இன்னைக்கு வெளியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கும் போது பைபிளை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணதால தான் தாவேக அரசு இன்று தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறதுன்னு பேசுறார் ஒரு பேரவைத் தலைவர். சென்னை கொரட்டூரில் நடைபெற்ற தனியார் அறக்கட்டளையின் 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய அவர் பைபிளின்படி நடந்ததால் தான் தற்போதைய தாவேக ஆட்சி அமைந்துள்ளது என்றார். பேரவைத் தலைவருங்கிறது அவர் எல்லாருக்குமே பேரவைத் தலைவர். அவர் தாவேக கட்சியாக அங்கே உட்காரக்கூடாது, அவர் ஒரு கிறிஸ்தவராக அங்கே அமரக்கூடாது, அவர் ஒரு சாதியை சார்ந்தவராகவோ அல்லது வேற ஒரு மொழியை அடிப்படையாக கொண்டு இது எதுவுமே மனசுல வச்சுக்க கூடாது அவர். ஏன்னாக்கா அந்த சட்டமன்றத்தில் வேற மொழியை தாய்மொழியாக கொண்டவங்களும் உள்ள இருப்பாங்க, அந்த சட்டமன்றத்தில் வேற சாதியை சார்ந்தவர்களும் சட்டமன்றத்தில் இருப்பாங்க, வேற மதத்தை சார்ந்தவர்களும் உள்ள இருப்பாங்க, வேறு இனத்தை சார்ந்தவர்களும் உள்ள இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு சட்டமன்ற தலைவர்னாக்கா அவர் சட்டமன்ற தலைவர் அவர் தான். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும் பொழுது எல்லோருக்கும் போய் சேரணும், யாரையும் மனசு புண்படுத்திடக்கூடாது, எல்லோரும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் எப்படி பைபிளை ஃபாலோ பண்ணதுனால தான் தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைஞ்சிருக்குன்னு எப்படி ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் பேச முடியும்? அப்போ அந்த சட்டப்பேரவைத் தலைவர் நாளைக்கு சட்டப்பேரவைக்குள்ளே உட்காரும் பொழுது அவர் அப்போ ஒருதலை பட்சமாக தான் செயல்படுவார் அல்லது செயல்படாமல் இருப்பாருங்கிறதுக்கு என்ன நிச்சயங்கிறது எல்லாருக்கிட்டும் இந்த கேள்வி எழும்பல. அப்போ இதை வெளிப்படையாக எனக்கா ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உள்ளவர் ஐயா மேதகு பிரபாகர் அவருடைய பெயர் கொண்ட ஜேசி பிரபாகர் அவர்கள் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உடையவர். அவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பல விஷயங்கள்லாம் சொல்கிறாரு, எல்லாரோடையுமே பயணிச்சிருக்கிறாரு, எல்லா கட்சியிலையும் பயணிச்சிருக்கிறாரு. அப்போ அவருக்கு நிறைய அனுபவம் உண்டு. அப்படியாப்பட்ட ஒரு சட்டப்பேரவைத் தலைவராக இருப்பவர் எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுங்கிறது அவருக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி அந்த சட்டப்பேரவைத் தலைவராக வெவ்வேறு மதங்களை ஃபாலோ பண்ணுறவங்க உட்காந்துருப்பாங்க, இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க உட்காந்துருப்பாங்க, இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணவங்க உட்காந்துருப்பாங்க, கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க யாராவது அந்த சீட்டில் உட்காரும் பொழுது இந்த மதத்தை குறிப்பிட்டு பைபிளில் சொல்லியிருக்கு, இப்படி குரானில் சொல்லியிருக்குன்னு சொல்லி ஆரம்பித்து அதை என்டார்ஸ் பண்ணி அப்படி ஏதாவது பேசியிருக்காங்களா? அப்போ இப்போ மட்டும் ஏன் வழியை ஏன் அதை பேசணும்? ஏன் இது எல்லாருக்கும் தெரியாதா? இந்த பட்ஜெட்டை உள்ளே கொண்டு போகும்போது ஜபமாலையை சேர்த்து கொண்டு போகக்கூடாது, அது எனக்கு அவருடைய விருப்பம், அது அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் பிடிச்சி போய் அவர் கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணுறாருன்னா அது அவருடைய விருப்பம். கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் இல்லைங்கிறது என்னுடைய விருப்பம், அது என்னுடைய பாலிசி. அது என்னுடைய பாலிசியை கொண்டு போய் நான் சட்டமன்றத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு மதத்தை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை போய் நான் உள்ளே ப்ரீச் பண்ணக்கூடாது. சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றுவதற்கான மன்றம், அது இல்லாமல் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற மன்றம், அது அங்கே பட்ஜெட்டை பற்றி விவாதிக்கக்கூடிய மன்றம், அது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை அலசி ஆராயக்கூடிய மன்றம், அது அங்கே அரசியல் தான் பேசணும். சட்டமன்றத்தில் அரசியல் பேசுகின்ற இடம், மதத்துக்கு அங்கே இடமே கிடையாது. உங்களுக்கு விருப்பம்னாக்கா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தொப்பி போட்டுக்கலாம், சிலுவை மாட்டிக்கலாம், பட்டையை நவம் அடைச்சிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் அதை ப்ரீச் பண்ணுறோம்னான செயல்களை செய்யக்கூடாது.
அப்போ அரசியலில் மதத்தை கலக்கக்கூடாது. அப்போ பைபிளை கோட் பண்ணி பேசுகிறதோ அல்லது மற்ற மதத்தில் உள்ள விஷயங்களை கோட் பண்ணி பேசுகிறதோ அங்கே வேலையே கிடையாது. அங்கே நீங்கள் யாரை கோட் பண்ணி பேசணும்னாக்கா பெரியாரை கோட் பண்ணி பேசணும், அம்பேத்கரை கோட் பண்ணி பேசணும், அங்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நீங்கள் கோட் பண்ணி பேசணும், மாமேதே மார்க்ஸ் நீங்கள் கோட் பண்ணி பேசணும், அயோத்தியாச பண்டிதர், ரட்டமலை சீனிவாசன் இவங்களை நீங்கள் கோட் பண்ணி பேசணும், அண்ணாவை கோட் பண்ணி பேசணும், கலைஞரை கோட் பண்ணி பேசணும், இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட கோட் பண்ணி பேசலாம். நீங்கள் அதை விட்டுட்டு பைபிளை கோட் பண்ணி பேசுகிறதும் விவிலியத்தை கோட் பண்ணி பேசுகிறதும் ஜபமாலையை உள்ள தூக்கிட்டு போகிறதும் அங்கே போய் சிலுவை போடுறதும், அப்போ அங்கே அரசியலில் மதத்துக்கு என்ன வேலைன்னு நான் கேட்க. நம்ம ஆரம்பத்தில் பேசும் பொழுது அரசியல் என்பது வேறு, மதம் என்பது வேறு. மக்களாட்சின்னு ஒன்று எப்படி பிறந்துச்சுங்கிறது தெரியுமா? எப்படி மக்களாட்சிங்கிறது பிறந்துச்சு? அப்போ மன்னராட்சிக்கு எதிரான ஒரு பெரிய கிளர்ச்சி வந்து மன்னராட்சியை மட்டம் தட்டிட்டு அதுக்கு மேலே மக்களாட்சி வந்து அமர்ந்துச்சு. ஏன் மக்களாட்சி மன்னராட்சி மட்டம் தட்டணும்? ஏன்னா மன்னர்கள் எல்லோரும் ஒரு மதம் சார்ந்த மத குருமாரனுடைய காலை நக்கி பிழைத்தவர்கள். அந்த மத குருமார் என்ன சொல்கிறானோ அதைத்தான் அந்த மன்னர் கேட்பார். அப்போ மத குருமார் என்ன சொல்லுவான்? அந்த மதத்தில் உள்ள விஷயங்களை சொல்லுவான். அந்த மதத்தை வைத்து குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பிழைப்பதற்கான விஷயங்கள் தான் இந்த மதத்தில் இருக்குது, இதை சொல்கிறான்னு சொல்லி மன்னன்ட்ட சொல்லுவான். மன்னன் அப்படியே செயல்படுத்துவான். அதனால தான் பார்ப்பனர்கள் கொலை கூட செய்யலாம், அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை இந்த பிடரில் உள்ள இந்த புறங்கையில் உள்ள முடியை மட்டும் அடித்தா போதும். ஆனால் பார்ப்பனர் அல்லாதவர் ஒரு சின்ன தவறு செஞ்சால் கூட அவருடைய சிறையை சேதம் செய்ய வேண்டும் என்பது சட்டம். இதுதான் அந்த மத குருமார் எழுதிய சட்டம். இதைத்தான் மன்னர்கள் ஃபாலோ பண்ணாங்க. அப்போ இது ஒருதலை பட்சமாக ஒரு மதம் சார்ந்து இருக்குது. அந்த மதம் சார்ந்த விஷயத்தை அரசியலில் கொண்டாந்து கலக்கிறாங்க. அது மக்களுக்கு எதிராக போகுது. இதனால தான் மக்களாட்சி மன்னராட்சியை வெகுண்டெழுந்து புரட்சி ஏற்பட்டு மன்னராட்சியை காலி பண்ணி மக்களாட்சி வந்துச்சு. அப்படி இல்லாமல் அந்த மன்னர் மக்களுக்காக அந்த மதத்தை அரசியலை கலக்காமல் மக்களுக்கான ஆட்சியை நடத்தினாங்கனாக்கா யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? சூப்பர் மன்னான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம்னாலாம். அப்படி ஒரு மன்னன் கிடைச்சானாக்கானா அப்படி ஒரு மன்னன் கடைசி வரைக்கும் கிடைக்கவே மாட்டான். அப்போ அரசியல் வேறு மதம் வேறு என்று பிரித்து வச்சுக்கணும். ஆனால் மன்னராட்சியில் அரசியலோட மதத்தையும் கலக்கும் பொழுது தான் மக்கள் கடுப்பாகி ஒரு கட்டத்தில் வெகுண்டெழுந்து மன்னராட்சியை போட்டு தள்ளிட்டு மக்களாட்சி கொண்டு உட்கார வச்சாங்க. இப்போ திருமணம்னாக்கா அரசியலுக்குள்ள மதத்தை கொண்டாந்து கலக்கிற வேலையை ஆர்எஸ்எஸ் பிஜேபி தாவேக்காவை வச்சு இந்த கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறத வச்சு ஈஸியாக உள்ளே கொண்டு வருது. ஏன்னாக்கா அவன் நாளைக்கு இதே தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஹிந்து மதத்தை இந்த வர்ணாசிரமத்தை சனாதனத்தை அவன் ஸ்ட்ராங்காக பேசணும். அப்போ அவன் ஸ்ட்ராங்காக பேசும்பொழுது முற்போக்காளர் நாம தான் கேள்வி கேட்போம். அப்போ சிலுவை போடும்போது நம்ம கேள்வி கேட்காம கொடுப்பா ஒரு சிறுபான்மையினர் அதை நம்ம கேள்வி எழுப்பக்கூடாதுப்பா, நம்ம ஹிந்து மதத்துக்கு எதிரான மட்டும்தான்ப்பா, மற்றபடி நமக்கு ஹிந்து மதத்தில் தீண்டாமைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அதனால் இருக்கு. சரி, கிறிஸ்தவ மதத்தில் இல்லையா? கிறிஸ்தவ மதத்தில் தீண்டாமை இல்லையாங்கிறேன். கிறிஸ்தவர்னாக்கா என்ன கிறிஸ்தவர்? வன்னியர் கிறிஸ்தவ வன்னியரா, கிறிஸ்தவ பறையரா, கிறிஸ்தவ தேவேந்திரரா, கிறிஸ்தவ கவுண்டரா அல்லது கிறிஸ்தவ பார்ப்பனரா? அதுக்குள்ளே இவ்வளோ இருக்கு. கிறிஸ்தவத்தில் தீண்டாமை இல்லைனாக்கா எப்படி டவுசர் சர்ச் எப்படி வரும்? கிறிஸ்தவத்தில் தீண்டாமை இல்லைனாக்கா எப்படி கிறிஸ்தவத்துக்குள்ளே இவ்வளவு சாதிகள் ஏற்படும்? கிறிஸ்தவராக மாறினதுக்கு அப்புறமா அவனுக்கு எப்படி சாதிய ஒடுக்குமுறைகள் நிகழும்? அப்போ எல்லா மதத்திலையுமே பிரச்சனை இருக்குது. நான் எந்த மதம் சாதி கடவுளுக்கு அப்பாற்பட்டவன் இதில் எதுலையுமே நம்பிக்கை கிடையாது. எனக்கு கடவுள் மறுப்பு உண்டு. நான் அதை வெளியில் ப்ரீச் பண்ணுவேன். நான் என்னுடைய கொள்கை எது, நான் பொது வழியில் பேசுவேன், கடவுள் மறுப்பை பேசுவேன். எல்லா மதத்தில் உள்ள பிற்போக்குவாதங்களுக்கு எதிராகவும் நான் பேசுவேன், மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் நான் பேசுவேன். அது என்னுடைய கொள்கை. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே போகும் பொழுது அது அரசியல் பேசுகின்ற இடம், அங்கே மதத்திற்கு இடம் கிடையாது. அப்போ அதை கலக்கிற முக்கியமான வேலையை தான் ஆர்எஸ்எஸ் தாவேக்கா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாளைக்கு பிஜேபியில் போஜராஜன் ஒருத்தர் இருக்கார், நாளைக்கு சனாதனத்தை பற்றி பேசுவார், என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த முற்போக்குவாதிகள் முதல்ல இதை கொஷின் பண்ணணும். இந்த சிலுவை போடுறத ஜபமாலை எடுத்துகிட்டு வர்றத ராஜா அது சட்டமன்றம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு பிடித்திருக்கு நான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, சட்டமன்றத்துக்கு வெளியில் வச்சுக்கோங்க. சட்டமன்றத்துக்கு வெளியில் நீங்கள் போட்டு உங்களுடைய மதத்தை பிரச்சாரம் பண்ணுங்க. யார் வேண்டான்னு சொன்னால்? மரிய வில்சன் நாளைக்கு எங்கேயோ போயிட்டு ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னா நம்ம தப்புன்னு சொல்ல போகிறோமா என்ன? அது அவருடைய உரிமை, அவர் பண்ணுறாரு. இதே மாதிரி யாரோ இந்து மதத்தை பரப்ப போகிறாங்க, பரப்பிட்டது அவங்க உரிமை, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு செய்கிறாங்க. முஸ்லீம் மதத்தை பரப்புறாங்க, பரப்பிட்டு போட்டு யார் கேட்க போகிறா? சட்டமன்றத்தில் செய்யாதீங்க. உங்களுடைய நம்பிக்கைகள்லாம் அங்கே வச்சுக்கணும், உள்ளே கொண்டு வரக்கூடாது. அதை ப்ரீச் பண்ணுற வேலையை நீங்கள் உள்ளே பார்க்கக்கூடாது. சரி, இவ்வளவு பாருங்கள். மரிய வில்சன் அவர் பயங்கரமான ஒரு மத பிடிப்பாளருங்க. அந்த மதத்தை அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். அதனால தான் பேசும்பொழுது அப்புறம் நான் ஒரு பான் கிறிஸ்டின்னு சொல்கிறாருங்க. அது என்ன பான் கிறிஸ்டின்னு? இல்லை புரியல. அது எப்படி பான் கிறிஸ்டினாக பிறக்கும் பொழுது நீங்கள் இயேசுவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டே பிறந்தீங்களா கீழே விழுகும்பொழுது? அதனாக்கா உனக்கு முன் செய்கிறேன்னா உனக்கு முன்பாக நான் போய் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே பிறந்தீங்களா? நான் செய்ய போகும் காரியங்கள் மிகவும் கடுமையானதாக இருக்குன்னு சொல்லிகிட்டே பிறந்தீங்களா?
அல்லது பிறக்கும் பிள்ளையை சிலுவை போட்டு தான் பிறந்தீங்களா? பிதா சுத்த பரிசுத்த ஆவியின் பெயரால் சிலுவை போட்டு தான் பிறந்தீங்களா? இல்லை பிறக்கும் பொழுது ஐயா இயேசுவே இயேசுநாதரே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிறந்தீங்களா? யாரும் இங்கே பான் கிறிஸ்டியனும் கிடையாது, பான் முஸ்லீம் கிடையாது, பான் ஹிந்துவும் கிடையாது. எல்லாருமே இங்கே பான் சைல்டு, அவ்வளோதான். நீங்கள் வளர்ப்பில் ஒரு கிறிஸ்தவராக வளருவீங்க, வளர்ப்பில் முஸ்லீமாக வளருவீங்க, வளர்ப்பில் நீங்கள் ஹிந்து மதமாக வளருவீங்க. தவிர பிறப்பால் எல்லோரும் சைல்டு, பான் சைல்டு தான் எல்லாரும். தமிழை ஏங்க இப்படி பேசுறீங்கன்னு கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லலாம் அவர். நான் ஒரு பான் கிறிஸ்டியன். ஏன் தமிழ் மொழிக்கும் மதத்துக்கும் முதல்ல சம்மந்தம், அது சொல்லு. நீ ஏன் தமிழ் மொழியே அப்படி பேசுறீங்க, இங்கிலீஷ் அதிகமாக பேசுறீங்கன்னு ஏன் திரும்ப முதல்ல கேட்குறாங்க. உள்ளே உட்காந்துருக்க எல்லாரும் உங்களை மாதிரி பான் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது ராஜா. உங்களை மாதிரி எல்லாரும் லட்சத்தில் கட்டி இங்கிலீஷ் ஸ்கூலில் படித்தவங்க கிடையாது. எல்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க. பெரும்பாலும் அவங்கெல்லாம் அரசு பள்ளியில் படித்து வந்திருப்பாங்க, தமிழ் வழி கல்வியில் படித்து வந்திருப்பாங்க. நீங்கள் பயன்படுத்துகிற சில டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கு அவங்களுக்கு அர்த்தம் புரியாது. நீங்கள் பேசுகிற சில யுனிக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு அவங்களுக்கு அர்த்தம் புரியாது. சட்டமன்றம் அவர் கேள்வி கேட்கணும் உங்களை. அப்போ நீங்கள் தமிழில் பேசினாங்க உங்களுக்கு புரியும், கேள்வி கேட்பாங்க. அதுக்காக தமிழாக பேசுங்க, அதிகமாக ஆங்கிலம் கலக்காதீங்கன்னு ராஜேந்திரங்கிற உறுப்பினர் கேட்குறாரு. இது மொழி சம்பந்தமான ஒரு விஷயம். அதை விட்டு நான் ஐம் பான் கிறிஸ்டியன், இது ஏன் பான் கிறிஸ்டியன்கிறது ஏன் சொல்கிறீங்க? என்னங்க அந்த கிறிஸ்டியன், கிறிஸ்துவம், பைபிள், விபிலியம் இதை சுற்றி வந்துகிட்டே இருக்காங்க பாருங்கள். இப்போ பான் கிறிஸ்டியன் சொன்னோன்னே பாருங்கள், திமுக ஒரு கிறிஸ்தவருக்கு எதிராக பேசிவிட்டது. பாருங்கள், திமுக சிறுபான்மைக்கு எதிரான கட்சிங்க. பார்த்தீங்களா ஒரு கிறிஸ்தவர் மாதிரி அவர் பான் கிறிஸ்டியன்னு சொல்கிறாரு. அப்படியே சுற்றி அவர் அடிக்கிறாங்கன்னாக்கா ஒரு சிறுபான்மை மதம்ங்க கிறிஸ்டியனு. அதை போய் இந்த பாருங்கள் ஹிந்துக்கு இவங்க கிறிஸ்டியன் சிறுபான்மைக்கு எதிரானவர்கள்ங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க. அதுக்காக ஏகப்பட்ட குழிகளை வெட்டிக்கிட்டு அதுக்கு மேலே அந்த யானையை பிடிக்கிறதுக்கு குழியை வெட்டி போட்டு மேலே போட்டு மறைச்சி போட்டு சத்தையை போட்டு வெயிட் பண்ணாலும் அந்த மாதிரி திமுகவுக்கு அவுக்கிறதுக்கு இப்படி ஏகப்பட்ட குழிகள். பைபிளை காமிக்கிறது இவர், ஏன்னா அந்த ஜபமாலை எடுத்துகிட்டு போகிறது, இது சிலுவை போகிறது எல்லாமே என்னன்னாக்கா இதை முற்போக்கு கட்சியாக இருக்கிற ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டிலேயே இல்லை, இந்தியாவிலேயே ஒரே ஒரு முற்போக்கு கட்சினாக்கா திமுக தான். பாக்கியெல்லாம் பிற்போக்கு கட்சி தான். விசிகா உட்பட, கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எல்லாம் பிற்போக்கு கட்சி தான். நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் துணை போகிறனாங்க உங்களை எப்படி நான் முற்போக்கு கட்சின்னு சொல்கிறது? உள்ளே போய் விபிலியத்தினையை கோட் பண்ணி பேசுகிறாங்க, நீங்கள் எப்படி முற்போக்காளராக இருப்பீங்க? அதே எங்கள் அண்ணன் வன்னியர் இருக்கார் பாருங்க, உள்ள அவர் போய் அம்பேத்கர் பெரியார்னு பேசுவார்னு ஏகப்பட்ட கனவுகளோட 6-7 வருஷமாக முட்டு கொடுத்து பாருங்க, இந்த கட்சி விசிகா கட்சி ஓபிசிகளுக்கான கட்சி, அந்த தலைவர் பிறப்பால் அவர் சர்டிஃபிகேட்டாக அவர் தலித் அப்படிங்கிறனால தலித் லீடர்னு சொல்லக்கூடாது, அவர் அனைவருக்குமான தலைவர் இப்படிலாம் கையெல்லாம் ஆட்டி 5-6 வருஷமாக பேசி ஓபிசிகள் மத்தியில் ஏகப்பட்ட பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் தலைவருக்கு. ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டாப்புல தலைவர், ஒரு ஊத்தா பண்ணு போட்டு போயிட்டாப்புல. உள்ளே போய் அண்ணன் என்ன பேசுகிறாப்புல, அவர் ஒரு களப்போராளி, அவர் ஒரு பயங்கரமானவர், அவர் ஈழத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தவர் அண்ணன் வன்னியரசு, அவருக்கும் பிரபாகரனுக்கும் எவ்வளோ இது தெரியுமா, அவரும் பயங்கரமான ஆளுன்னு பேசி வச்சுருந்தா அண்ணன் உள்ளே போய் இதெல்லாம் பேசுவார்னு பார்த்தோம்னாக்கா அண்ணன் விவிலியத்தை கோட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ரைட்டு, இது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. இந்த மதங்களை உள்ளே பேச திமுக என்கிற முற்போக்கு கட்சி கண்டிப்பாக இதை அனுமதிக்காத எடுத்து கேள்வி கேட்பாங்க. மற்றவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, விசிக கூட கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு சோஃபா போயிடுச்சு, அமைச்சர் பதவி போயிடுச்சு, அவ்வளோ தட்சாலி ஒரு ஆனார். நீங்கள் தலித் மக்கள் அடிப்பட்டானே செத்தானா அவங்களுக்கு என்ன? இதோ கோயம்புத்தூரில் அமுதன்கிற ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த மாணவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த அரசு என்ன சொல்லுது, அரசு அந்த கல்லூரி நிர்வாகமோ கோஷ்டி மோதல், சீனியர் ஜூனியருங்கிற கோஷ்டி மோதல். என்னடான்னு பார்த்தோம்னாக்கா நேற்று சவுக்கு சங்கரத்தை விடையில் பேசி வச்சிருக்காயா, அதை அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து சிடிஆர் நிர்மல்குமார் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாயா, மன்னிக்கணும் சொல்கிறாரு அமைச்சர். இதை சட்டமன்றத்துக்குள்ள கோஷ்டி மோதல் அப்படின்னு ராஜ்மோகன் சொல்கிறார். இப்போ நேரேஷன் உங்களுக்கு புரியுதா? இது தலித் மக்கள் எங்களை பாதுகாப்பு இருக்குது. யார் இந்த கேள்வி எழுப்பினது? உள்ள எழுப்ப வேண்டிய வன்னியரசனா விவிலியத்தை கோட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் தான் இந்த கேள்வி எழுப்புறாப்புல. அப்போ தலித்துகளுக்கு பாதுகாப்பு யாருங்கிறது நீங்களே முடிவு பண்ணீங்க. அப்போ இந்த நேரேஷன் எதுக்காக கொடுக்குறாங்கனாக்கா இந்த கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு லாபியை இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு போய் சேர்த்து இந்த கிறிஸ்தவ சம்மந்தப்பட்ட அந்த மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக சட்டமன்றத்தில் புழங்க விட்டுட்டு வெளியில் இந்த மைக்கள் இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் சம்மந்தப்பட்ட கிறிஸ்தவ பேரில் அல்லது கிறிஸ்தவர்கள் தவறு செய்யும் பொழுது இந்த கட்சி இப்போ தாவேக்கா கைது பண்ணாதீங்கன்னு பிஜேபியை கூப்பிட்டு சொல்லும். மைக்கில் கைது பண்ணாதீங்க, ஆனால் கைது பண்ணுறது வெளில ப்ரெஷர் வரட்டும், அது அதிகமாக வரட்டும், நீங்கள் கைது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைனாக்கா மைக்கேலுங்கிற பேரை வச்சுக்கிட்டு முருகனை இவ்வளவு இழிவாக பேசும்பொழுது எப்படி இந்த அரசு கைது பண்ணாமல் இருக்கும்? ஐயோ உடனே கைது பண்ணுங்க, இது ஒரு மத பிரச்சனையே வந்துருங்கிறது அந்த அரசுக்கு தெரியும்ல, இவ்வளோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதை எப்படி கைது பண்ணாமல் அந்த அரசு வேடிக்கை பார்க்கும்? ஏன்னா மைக்கேல் என்ன சரி ஒருவேளை தன்னுடைய அதிகாரத்தை வச்சு விஜய் காப்பாற்ற முயற்சிக்கிறாருன்னு வச்சுப்போம். எதுக்காக மைக்கேலுங்கிற ஒரு 4000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒருத்தரை யாருன்னே தெரியாது, இந்த பையன் யாரோ ரசிகர் போல் இருக்கு. அப்போ அந்த பையனா விஜய் இதுக்கு பாதுகாக்கணும். ஒருவேளை எஸ்எஸ்சி இந்த மாதிரி பேசியிருந்தாருனாக்கா ஐயோ அப்பா அவர் பாதுகாக்கணும், அதிகாரத்தை பயன்படுத்தி ஐயா பாதுகாக்கணும்னாக்கா அதில் ஒரு லாஜிக் இருக்குது.
நம்ம துணை போலங்கிறது வேற விஷயம். அதில் லாஜிக் இருக்கணும்ல. அப்போ காப்பாற்றுனா எஸ்எஸ்சியை காப்பாற்றுறாரு, அல்லது அவங்க அம்மாவை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு, அல்லது அவங்க சொந்தக்காரவங்க, அல்லது இந்த இவன் இருக்கான் பாருங்க, ஒரு குட்டி தளபதி ஒருத்தன், அவன் பேர் எதுவும் ஒன்று வரும் பாருங்க, அவன் அடிக்கிறத பார்த்தாலே எரிச்சமாயிறாங்க. அவனை ஏன் வாய்ப்பு கொடுக்குறான்னு தெரியல. இந்த அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாருனாக்கா சரி, நெருங்கிய நண்பர்கள், அதனால அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி காப்பாற்ற முயற்சி பண்ணுறாருன்னு நம்ம ஒரு லாஜிக்காக புரிஞ்சுக்க. யாருன்னே தெரியாதுங்க, இவனே எதுக்கு முயற்சி பண்ணணும் காப்பாற்றுறது? இவ்வளோ ஏன் தாவேக்கா அரசு தாங்கி நிற்கணும்? ஏன்னாக்கா மைக்கேல் என்கிற பெயர் இருக்குல்ல, அதை வச்சு இந்த கிறிஸ்தவ அரசு காப்பாற்ற முயற்சி பண்ணணும் நேரேட்டிவை பிஜேபி கையில் எடுப்பான். அவன் இதை தமிழ்நாட்டில் கொண்டு போவான். அப்புறம் ப்ரெஷர் ஏறி கடைசியாக போய் கைது பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்குன்னா பார்த்தீங்களா, கிறிஸ்தவ ஆட்சியில் ஹிந்து கடவுளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏற்கனவே சொன்னது மாதிரி. அப்போ ஹிந்துக்களுக்கு இப்படி பாதுகாப்பு இருக்கும் பாருங்க. கிறிஸ்தவர்கள் இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க பாருங்க, மரிய வில்சன் அங்கே பாருங்க, ஆதவ, எல்லா கிறிஸ்தவர்களுங்க, எல்லா கிறிஸ்தவர்கள், தமிழ்நாட்டினுடைய எல்லா வளங்களையும் ஆட்டைய போகிறது இந்த கிறிஸ்தவர்கள். ஹிந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் பாதிக்கப்படுறீங்களா இல்லையா? இந்த பாதிக்கப்படுறீங்க. இந்த ஹிந்துக்கள்னாக்க உடனே கைது பண்ணுறாங்க பாருங்க. ஒரு சபரிவர்மன் அப்படிங்கிற ஒரு நபர், விருதுநகரில் நினைக்கிறேன், கன்னியாகுமரி பக்கம் நினைக்கிறேன், அவரை வந்து பாருங்க, அவர் ஹிந்து, அதுலேயும் வந்து மாற்றுத்திறனாளி, அவரை கொண்டு போய் அடித்து கொண்டு போட்டாங்களே. அப்போ இப்போ அவர் என்ன ஏதாவது ஹிந்து கடவுளுக்கு எதிராக பேசினாரா, அல்லது மத கலவரத்தை, சாதி கலவரத்தை தூண்டுற வேலையை பார்த்தாப்லையே? எதுக்கு சபரிவர்மன் அடித்து கொல்லப்படணும், மைக்கேல் எதுக்கு பாதுகாக்கப்படணும்? இதெல்லாம் நேரட்டிவாக செட் பண்ணி கொண்டு வருவாங்க பாஸ். இது என்ன விசிகாவுக்கு தெரியாதா? அது இவ்வளவு அரசியல் பேசுகிற எங்களுடைய எழுச்சி தமிழர் கிங் மேக்கர் அவருக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன? தெரியும்ல. அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டே துணை போகிறாங்க? விவிலியத்தை கோட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இங்கிருந்து வருது. ஜனநாயகம் படம் பற்றி கேட்குறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. 100 நாளில் 12 ஆணவ படுகொலைகள். அமுதன் அப்படிங்கிற ஒரு மாணவர், தலித் மாணவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இது என்ன இல்லை, இன்னமும் ஏகப்பட்ட பிரச்சனை தலித்துகளுக்கு டே பை டே நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம வன்னியரசு அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் படத்தை ஒதுக்கி பார்க்குற அளவுக்கு நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா? இப்போ அந்தளவுக்கு தலித் மக்கள் வந்து இப்போ ஃப்ரீ ஆகிட்டாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாவே காட்சியில் ஜாலியாகிட்டாங்களா? எல்லாருக்கும் மாடி வீடு கிடச்சிருச்சு, அவங்களுக்கு நிலைமை எங்கள் உரிமைன்னு எங்கள் அண்ணன் பாரஞ்சத்தண்ணா வந்து தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு இருக்காரு. அப்போ எல்லாருக்கும் நிலம் கிடச்சிருச்சா, பட்டா கிடச்சிருச்சா, அவங்களுக்கான வயல்வெளிகள் கிடச்சிருச்சா, அவங்களுக்குள்ள டிசி லேண்ட் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சா, தலித் மக்கள் பாதுகாப்பாக உணர்றாங்களா, அவங்க இடைநிலை சமூகத்தோட பார்ப்பன சமூகத்தோட இன்னும் கூடி குழவி மிங்கிள் ஆகிட்டாங்களா, சமமாகிட்டாங்களா, சமமான உணர்வு அந்த சமூகம் ஏற்படுத்திருச்சா அவங்களுக்கு, அதை அந்த அரசியல் செஞ்சிருச்சா, அந்த அரசாங்கம் செஞ்சிருச்சா, ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிட்டாங்களா? எப்படி 3 மணி நேரம் அவங்க ஒதுக்கி படம் 3 மணி நேரம், வெறும் 3 மணி நேரம் இல்லை, படம் பார்க்க போகணும்னாக்கா அது ஒரு நாள் ஃபுல்லாகிடும். வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு தேட்டருக்கு போகணும், படம் பார்த்துட்டு திரும்ப வரணுங்கிறது ஒரு ஃபுல் டே ஒர்க். அது குறைந்தபட்சம் ஒரு ஹாஃப் டே ஒர்க் அது ஆகிடும். அதில் பாதிக்கப்பட்ட ஏன்னாக்கா இந்த ஆயுதலாட நலத்துறைங்கிறத ஏன் விசிகா கிட்ட கொடுக்குறாங்கனாக்கா, தலித் மக்களுக்கு இன்னும் பாதுகாப்பு போய் சேரும், அவங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுப்பாங்க. அங்கே ஏற்படுற சில ஓட்டைகள் இருந்துச்சுனாக்கா அதை விசிகா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ தலித் மக்களுக்கு மேலும் பாதுகாப்பையும் மேலும் உரிமைகளையும் அவங்களை பெற்று தருவாங்க. மேலும் என்னென்ன தேவை, பொருளாதாரமாக மேலே வரதுக்கு என்ன தேவை, கல்வியாக மேலே வரதுக்கு என்ன தேவை, சமூகமாக மேலே வரதுக்கு என்ன தேவை, எங்கே அது தேவையாக இருக்குது, எந்த இடத்துல லேக் உழுகுது, இவ்வளோ பட்ஜெட்டை வருஷம் ஒதுக்கும் கரெக்டாக போய் சேர்ந்தா இல்லையா? அப்போ சேர்ந்து ஏன் தலித் மக்கள் வந்து இன்னும் பல பேர் வந்து பொருளாதாரத்தை சமூகத்தில் ஏன் இவ்வளவு கீழ் தங்கி போயிருக்காங்க, அவனை எப்படி மேலே கொண்டு வருது, எங்கே லேகாக இருக்குது அப்படின்னு விசிக்க வேலை பார்க்கணும்னு சொல்லி தான் ஆயுதத்துறையை அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது எல்லாரும் பாராட்டுறாங்க. ஓகே, அவங்க கிடைச்சா சூப்பர்ப்பா, நல்லா செய்வாங்க, செஞ்சு மக்கள் மேலே வரட்டும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, ஜனநாயகம் படம் பார்த்துட்டு அதுலேயும் என்னன்னாக்கா அதில் வந்து பெரியார், அம்பேத்கர், மார்க்சினுடைய கருத்துக்கள் அந்த படத்தில் இருக்கான். எது இந்த விஜய் சொல்லுவாப்புல டைலாக், தேவடியாப்பா என்ன சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, அவர் சொன்ன டைலாக் நான் சொல்கிறேன்ப்பா, சிஎம் அவர்கள் பேசுன டைலாக். இந்த படத்தில் இதுதான் வந்து பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் சொன்னாங்களா? இந்த வார்த்தையை பேச சொன்னாங்களா? இப்போ இந்த வார்த்தை எவ்வளோ தவிர்த்துருக்க முடியாதா? இல்லை இந்த வார்த்தை வேண்டாம், வேறு வார்த்தை வைங்க, அது ரொம்ப தப்பான வார்த்தை, அவன் தப்பு பண்ணிட்டானாக்கா அவனை நம்ம திட்டுவோம். தேவடியாப்பா இன்னும் சொல்வதன் மூலமாக அவனுடைய பிறப்பா, அவங்க அம்மாவா, அவங்க வீட்டில் உள்ள பெண்களை நம்ம திட்டுறோம். அதை வந்து பொதுவெளியில் ஒரு படம் போட்டு அந்த படத்தை ஒரு சிஎம்ஏ பேசுகிறது, மக்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த வார்த்தையை சேர்க்கறதுங்கிறது அது ரொம்ப தப்பு, அதை எடிட் பண்ணுங்க அப்படின்னாவது அண்ணன் சொல்லியிருக்கணும்ல. வன்னியரசன் இந்த வார்த்தையை மட்டும் தவிர்த்துக்கலாம் முதல்வர், அது இனிமேல் தவிர்த்துக்கணும்னு சொல்கிறது தானேங்க பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் பார்வை. இந்த படத்தில் பெரியார், அம்பேத்கர் இந்த அளவுக்கு ஏன் முட்டு கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். ஒரு ஜோசியரை கொண்டாந்து அரசு பதவி கொடுக்கும் பொழுது கேள்வி கேட்குறாங்க ஆசான்ட்ட. அவர் ஜோசியக்காரர் என்பதால் அல்ல, அவர் ஏற்கனவே தாவேகா கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அதன் அடிப்படையில் அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் ஜோசியக்காரர் என்பதனாலேயே அவர் மதவாத சக்திகளுக்கு துணை போவார் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. யார் இந்த ஒரு ஜோசியக்காரர் இருக்கார்ல நம்ம தாவேகா ஆட்சியில், அவருக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்க. ஊரே போட்டு அடி பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் அண்ணன் மட்டும் தனியாக வந்து முண்டாசு கட்டிட்டு வந்து முட்டு கொடுக்க வந்துட்டார். இப்போ ஏன் இந்த அளவுக்கு பேசுகிறோம்னாக்கா, இது ஒரு எட்ஜை நோக்கி போயிட்டு இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா அது.
இந்த மத கலவரத்தை ஹிந்து கிறிஸ்டியன்கிற மத கலவரத்தை தூண்டணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். இப்போ இதை வச்சு இந்த லாபியை கிரியேட் பண்ணி இதை தான் பண்ணி இதன் மூலமாக பிஜேபியை வந்து அவருடைய ஐடியாலஜியை தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்ட்ராங் பண்ணணும், அதன் மூலமாக வாக்குகளை பெறணும், தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்குள்ளே இன்னொரு 4-5 பேர் அதிகமாக உள்ள அனுப்பணும். அவங்களோட நோக்கம் தான். அதுக்கப்புறம் அவங்க குறைபேரம் பண்ணி அவங்க ஒரு 10 சீட்டு வந்தாலும் போது அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க. அப்போ அதற்கு என்ன வழியை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மத அரசியலை வேற என்ன பண்ணியுமே கொண்டு போக முடியலையே. திருப்பரங்குன்ற வரைக்கும் போயிட்டோம், ஆனால் நடக்கலையே. அப்போ வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் சொல்கிறாப்லையே. நீதிமன்றம் நிற்குது, நீதிபதி நிற்கிறாப்புல, தீர்ப்பு இருக்குது, அந்த ஒன்றிய கவர்மெண்ட் நிற்குது, ஆப்போசிட்டில் ஆர்எஸ்எஸ் நிற்குது, எல்லாம் நிற்குது. திமுகன்ற ஒரே ஒரு கட்சின்னு வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்னு உடனே தட்டி அனுப்புகிறானே. இங்கே எந்த மத கலவரத்தையும் உண்டு பண்ண முடியலையே. அப்படிங்கிறதுனால இப்போ கையில் எடுத்துக்கிறது இந்த கிறிஸ்டியன் ஹிந்து, இதை வேற ஒரு லாபி வடிவத்தில் கொண்டு வந்து இதை அவங்க இனிமேல் டேக்கிள் பண்ணி கொண்டு போய்ப்பாங்க. அப்போ இது தெரிஞ்சே தான் விசிகா உள்ளே போய், இது தெரியாமலாம் கிடையாது, இது தெரிஞ்சே தான் விசிகா விவிலியத்தை கோட் பண்ணி பேசுகிறாருனாக்க. ஏன் குரானில் வேற இதுவே இல்லையேண்ணே? ஏன்னா ஒன்று என்ன, குரானில் இந்த மாதிரி சமதர்மத்தை பேசுகிற சமத்துவத்தை போதிக்கிற வாசகங்களே இல்லையா? குரானில் இல்லையா? ஏன் நீங்கள் குரானை கோட் பண்ணல? அது எப்படி விவிலியத்தை மட்டும் கோட் பண்ணுறீங்க நீங்கள்? அப்போ இந்த அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியலுக்கு துணை போகுது. அதன் மூலமாக இதை இன்னும் டைட் ஆக்குறது. அதன் மூலமாக ஆப்போசிட்டில் ஒரு ஒன்று திரட்டல். பாருங்கள், கிறிஸ்டியன்ஸ்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள். இந்துக்களை வாருங்கள் இந்துக்களைன்னு சொல்லி இந்துக்களை ஒன்று திரட்டுகிற வேலை என்பதை இந்துத்துவவாதிகள் செஞ்சு டோட்டலாக தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய போகிறாங்க. சரி, மரிய வில்சன் இவ்வளவு மதப்பிடிப்போட இருக்காப்லையே, அப்படியா? சரி, அந்த மைக்கேல் பட்டேல் நடக்கும் பொழுது நான் பார்த்தேன், இது பேசும்போது சரி மைக்கேல் பட்டேல் அப்புறம் வருவோம். எஃப்சிஆர்ஏ இவ்வளோ மதப்பிடிப்போட இருக்காங்கனாக்கா, எஃப்சிஆர்ஏ வந்தாக்கா கிறிஸ்தவ மிஷனரிஸ் தான் ஆப்பு. பூரா கவர்மெண்ட் ஒன்றிய யூனியன் கவர்மெண்ட் சொத்துக்கெல்லாம் எடுத்துரும். கிறிஸ்தவ மிஷனரிஸுக்கு டோட்டல் ஆப்பு. அப்போ எஃப்சிஆர்ஏ வருது, எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொண்டு வர்றான். விஜய் அவருடைய ட்விட்டர் பேஜில் எஃப்சிஆர்ஏ பற்றி என்னாக்கா ஜோசப் விஜய்ன்ட்டு வர்றாருல்ல, சர்ச்சில் எல்லாமே முட்டி போட்டுலாம் போனார்ல, அப்பா இவ்வளோ கிறிஸ்தவ இதோட இருக்கா. அப்படியே எஃப்சிஆர்ஏ பற்றி ஏதாவது பேசியிருப்பாருன்னு அவரோட ட்விட்டர் பேஜில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு ஒத்த ட்வீட் கூட கிடையாது எஃப்சிஆர்ஏ பற்றி. அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ ஒத்த ட்வீட் கூட போடல அவர். சரி, மரிய வில்சன் இதெல்லாம் இந்த மாலைக்கெல்லாம் ஜபமாலை கூட்டு வந்து அவர் சிலுவெல்லாம் போடுறா, அப்படியே அவர் ஏதாவது எஃப்சிஆர்ஏ பற்றி எனக்கு அவர் பயங்கரமான மதப்பிடிப்பாளராச்சு அப்படின்னு தேடி பார்த்தாக்கா அவருடைய ட்விட்டரில் பற்றி எஃப்சிஆர்ஏன்னு போட்டு சர்ச் பண்ணோம்னாக்கா ஒத்த ட்வீட்டு கூட எஃப்சிஆர்ஏ பற்றி இல்லை, ஒரு ட்வீட் கூட கிடையாது. சரிங்க, மைக்கேல் பட்டி நடக்கும்பொழுது ஏதாவது பேசியிருப்பார்ல. அப்போ கிறிஸ்தவ மதத்தை வச்சு தானே அரசியல் பண்ணாங்க பிஜேபி. போய் நானும் மைக்கேல் பட்டியை பற்றி ஏதாவது பேசியிருப்பாங்கன்னு பார்த்தாக்கா மைக்கேல் பட்டியை பற்றி எந்த விஷயமும் மரிய வில்சனும் பேசலை. ஐயா மேதகு பிரபாகருடைய பெயரை வைத்த ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்களும் எதுவும் பேசலை. ஐயா ஜோசப் விஜய் ஏதாவது பேசியிருப்பாருன்னு பார்த்தாக்கா ஜோசப் விஜய் எங்கேயும் பேசலை. சரி, சமீபத்தில் கிறிஸ்மஸ் நடக்கும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தமிழ்நாட்டை தவிர இன்க்ளூடிங் கேரளா வரைக்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் அடிபட்டாங்க சங்கிகளால், பயங்கர தாக்குதலுக்கு உள்ளானாங்க. திமுக அதை பற்றி பேசிச்சு, நாம் அதை பற்றி பேசணும். ஐயா ஜோசப் விஜய் ஏதாவது பேசியிருப்பாருன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு இடத்துல கூட அதை பற்றி பேசலை. ஐயா மரிய வில்சன் ஏதாவது பேசியிருப்பாரா? இல்லை. ஐயா மேதகு பிரபாகருடைய பேரோட ஜெயஸ்ரீ பிரபாகர் ஏதாவது பேசியிருப்பாரா? ஒரு இடத்துலையும் பேசலை. அப்போ கிறிஸ்தவர்கள் அடிபடும் பொழுது, கிறிஸ்தவருடைய உரிமைகள் சட்டத்தின் மூலமாக பறிக்கப்படும் பொழுது, கிறிஸ்தவர்கள் தாக்கப்படும் பொழுது, ஒடுக்கப்படும் பொழுது தொடர்ந்து குரல் கொடுப்பது திமுக மட்டும்தான். தாவேக்காவோ ஜோசப் விஜய் அவர்களோ மரிய வில்சன் அவர்களோ மேதகு பிரபாகருடைய பேர் கொண்ட ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்களோ அல்லது இன்னும் ஏனைய கிறிஸ்தவத்தை இந்த கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணுற அதில் உள்ள அமைச்சர் பதவியில் எம்எல்ஏக்கள் யாராவது ஏதாவது பேசியிருப்பாங்களா, வாய் திறந்து பார்த்துருப்பாங்க பார்த்தாக்கா ஒரு நபர் கூட அதை பற்றி பேசவும் இல்லை, வாய் திறக்கவும் இல்லை. அப்போ ஒருவேளை மதப்பிடிப்போடு அவங்க அது பண்ணுறாங்க, நீங்கள் ஆர்எஸ்எஸ் பேக்கப்னு நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை நடக்கும்போது தானாக வந்து அவர் பேசியிருக்கணும்ல, தானாக வந்து குரல் கொடுத்துருக்கணும்ல இவங்கெல்லாம். ஏன்னாக்கா சட்டப்படி ஒரு அரசாங்கமே செய்யுது. அப்போ இவங்க யாருமே பேசவே இல்லையே. அப்போ இது முழுக்க முழுக்க பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் கால் ஊன்றுவதற்காக செய்கிற ஒரு சித்து விளையாட்டு தான் இந்த விளையாட்டு. இது தெரிஞ்சே தான் எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம்னு தான் விசிகாலாம் உள்ளே போய் உட்காந்துருக்கு. அதனால் இதற்கு பிறகும் தலித் மக்களாகிய யாரும் விசிகா தனக்காக வந்து நிற்கும், போராடும் என்றெல்லாம் நம்பாதீர்கள். இந்த அங்கே ஆய்வு செய்கிறேன் இங்கே ஆய்வு செய்கிறேன்னு வர வீடியோக்கெல்லாம் அதெல்லாம் ப்ரமோஷன் வீடியோஸ். அது ஒரு ப்ரமோஷன் வீடியோ.
அது சேனல்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாக்கா அல்லது அவங்க கொடுக்க வேண்டியது கொடுத்தோம்னாக்கா அவங்க வந்து கவர் பண்ணி ஷூட் பண்ணி போட்டுருவாங்க, அல்லது நாம் ஷூட் பண்ணி ஃபுட்டேஜ் அவங்களுக்கு அனுப்பி அவங்களுக்கு கூட கவரை அனுப்பிச்சோம்னாக்கா அவங்க அதை கவர் பண்ணி போட்டுப்பாங்க. அது பிஆர்னு ஒரு டீமே இருக்கும், எல்லாம் அமைச்சிருக்கும். அதனால் இதெல்லாம் ஃபுட்டேஜஸ், இதெல்லாம் வழக்கமாக போகும்பொழுது எடுத்து ப்ரொமோஷன் பண்ண ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம். அதனால் இதுக்கப்புறமா நீங்கள் யோசிச்சுங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்னுடைய பயங்கரமான ஒரு அஜெண்டா, பயங்கரமான ஒரு திட்டமிடல் இருக்குது. போக போக பாருங்கள், நான் சொன்ன எல்லாம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் சீமானுடைய வீடியோவையும் சாட்டையோட வீடியோவும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுற எல்லாருக்கும் வெகு விரைவில் உங்களுக்கான ஆப்பு யூடியூப் புடஸ் மூலமாக வரும். உங்களெல்லாம் வச்சு செய்ய போகிற விரைவில். ஏன்னாக்கா அங்கே ஒரு பெரிய லாபி நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.